ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் முருகர் கோயில் போயிருந்தோம். ஒரு காலையில் 5 மணிக்கெலாம் வந்து எழுந்துட்டோம். இப்போ என்னன்னு தெரியல, எழுந்த உடனே வந்து பயங்கரமாக பசிக்குது. அண்ட் காலையிலேயே சமோசா வடைன்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. எங்கள் வயிற்றுக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி வண்டிக்கும் வந்து பெட்ரோல் போட்டு கோயிலை பார்த்து நோக்கி கிளம்பிட்டோம். அண்ட் என்னென்னா, முன்னாடிலாம் வந்து பாட்டு கேட்டோன்னா அது எப்போ கேட்டாலுமே வந்து பாட்டு நல்லாயிருக்கும். பட் இப்போ வர சாங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த ட்ரெண்ட் ஆகும்போது கேட்க தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேட்க பிடிக்கவே மாட்டேங்குது. முன்னாடிலாம் சாங்ஸ் கேட்கவே ரொம்ப அப்படியே ஸ்வீட்டாக இனிமையாக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப மெலோடியாக இருக்கும் சாங்ஸு. பட் இப்போ வந்து எந்த பாட்டு எடுத்தாலும் குத்து சாங் கேட்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்து உங்கள் யாருக்கெல்லாம் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோயிலையும் போய் ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் வந்து ஆல்ரெடி அம்மா யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. பட் வந்து பெருசாக எடுத்துக்கல. அண்ட் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அண்ணா வந்து இந்த கோவில் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணனால நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில். இந்த கோவில் வந்து வில்வாரணி அப்படின்ற ஊரில் இருக்குது. அண்ட் இந்த கோவில் பேர் வந்து வில்வாரணி கோவில்னு சொல்கிறாங்க. நட்சத்திரகிரி கோவில் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோவில் வந்து 300 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா கார் மூலியமாகவும் போகலாம். ரொம்ப குட்டியான குன்று தான். ஸோ என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கிங் வசதி வந்து பயங்கரமாக இல்லை. அண்ட் ஒரு 4-5 கார் தான் விட முடியும். அண்ட் ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் விட முடியும். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் தான் வந்து இந்த கோவில்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கோவில் வந்து 1200 வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து முருகரும் சிவனும் ஒன்றாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சுயம்பு முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த கோவில் வந்து உகந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் சர்ப்பம் வந்து லிங்கத்துக்கு பூஜை இட்டதை தான் பார்ப்போம். பட் இங்கே வந்து 27 நட்சத்திரமும் சர்ப்பமும் சேர்ந்து வந்து முருகருக்கு பூஜை இட்டதா சொல்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, தேவர்களும் சப்த ரிஷிகளும் சிவபெருமானை கூப்பிடாம யாகம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது வந்து சிவபெருமானுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாரு. அதனால் சிவபெருமான் வந்து தேவர்களை அடிக்கிறாரு. அண்ட் சப்த ரிஷிகளுக்கு வந்து சாபம் விடுறாரு. நான் உங்களை வந்து மலை போல் நம்பியிருந்தேன், இனிமேல் நீங்கள் மலையாக ஆயிடணும் அப்படின்ட்டு சாபம் விடுறாரு. அண்டு சப்த ரிஷிகள் வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. சாப விமோச்சனம் பெறத்துக்காக கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் வந்து வரமோ சாபமோ தான் தர முடியாது, திருப்பி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சப்த ரிஷிகளும் வந்து பக்கத்தில் 7 மலையாக வந்து தோண்டிடுறாங்க. அண்ட் வாழைப்பந்தலில் அம்மன் வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போ தண்ணி வேணும் அப்படின்னு முருகர்கிட்ட கேட்கும் போது முருகரோட அம்பு இந்த சப்த ரிஷிகளோட உடம்புல பட்டு உடம்பு துண்டாகிடுது. அதனால் வந்து ரத்த ஆறா ஓடுது. அண்ட் அவரோட அருளால் இந்த ரத்த ஆறு வந்து நன்னீர் ஆகுது. அந்த ஊர் பேர் தான் வந்து செய்யாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் முருகர் வந்து சாபம் பெற்றதா சொல்கிறாங்க. முருகரோட சாபம் வந்து மக்களுக்கு வந்து கஷ்டம் தரும் அப்படின்றதுக்காக, அந்த சாபத்தை போக்குறதுக்காக இங்கேருந்து சிவனுக்கு வந்து அவர் பூஜை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் பூஜை வந்து இப்பயும் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது தான் வந்து இந்த கோவிலோட வரலாறு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கோவிலில் முருகர் வந்து சுயம்பா தான் தோன்றியிருந்தார். அந்த 7 மலைகளிலும் வழிபாடு செஞ்ச பூசாரி வந்து ஆடி கிருத்திகை அப்போ தண்ணி போகிறது வந்து வழக்கமாக இருந்தது. அந்த ஒரு டைம் வந்து அவரால் போக முடியல. அதனால ரொம்ப வருத்தத்தோட வீட்டில் வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தார். அவரோட கனவுல முருகப்பெருமான் வந்து நீ ஏன் அங்கே வரணும், நான் இங்கே சுயம்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கனவுல வந்து தோன்றியிருக்காரு. அதே மாதிரி இங்கே வில்வராணியில் வந்து பார்த்தோன்னே சுயம்பா முருகரை தோன்றியிருக்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிலிருந்து ஆடி கிருத்திகை தை கிருத்திகைலாம் வந்து இங்கே நல்ல வந்து வழிபாடு செய்கிறதா வந்து வழக்கம். இந்த கோவில் போகணுன்னா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் முருகனை பார்த்தாலே வழிபட்டாலே வந்து அந்த தோஷம் நீங்கும் அப்படின்றது வந்து இந்த கோவிலோட ஐதீகம். ஸோ இந்த கோவிலில் வந்து இத்தனை விளக்கேற்றணும் அத்தனை விளக்கேற்றணும் அப்படின்லாம் மனமாற நம்ம வந்து முருகனை வழிபட்டாலே எப்படிப்பட்ட தோஷமும் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப தோஷம், திருமண தடை நீங்கிறதுக்கு, அப்புறம் புத்திர பாக்கியம், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து மலை அடிவாரத்துலேயும் இல்லை மலை உச்சிலையும் இல்லை, குன்றோட நடுவில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 27 நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்து முருகருக்கு வழிபட்டதா எந்த ஒரு கோயிலுமே வந்து வரலாறே கிடையாது. அண்ட் உலகத்துல இதுதான் வந்து இவ்வளவு சிறப்புமிக்க கோயிலை நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து கோவிலில் சாமியை சூப்பராக கும்பிட்டுட்டு அதே மாதிரி கீழே இறங்கிட்டோம். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவும் பண்ணாதனால அந்த கோவில்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த கூழ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. லிட்ரலி சொல்கிறோம், பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றே வாங்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். அண்ட் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தனால நிறைய வாங்கி லைக் எல்லாருமே வாங்கி குடித்தோம். எங்கள் அப்பாலாம் கூழே குடிக்க மாட்டார். ஸோ எல்லாருமே வந்து வாங்கி குடித்தோம். அண்ட் குடிச்சிட்டு அண்ணா வந்து ஆப்போசிட்டில் ஒரு குட்டி கடை இருந்தது, அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து இந்த ஆன்ட்டிக்கிட்ட எங்கள் அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க, ஆன்ட்டி நீங்கள் ஏன் சென்னை பக்கம்லாம் வரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு வந்து இந்த லைஃப் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காலையில் கூழ் போடுவோம், இது வந்து நல்லா சூப்பராக ஓடும், எல்லாருமே வந்து குடிப்பாங்க.
அண்ட் எனக்கு இந்த அமைதியான லைஃப் தான் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக சென்னை பக்கம்லாம் வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயில் தான் வந்து போனோம். எங்கள் குலதெய்வ கோயில் வந்து வாழைப்பந்தல், நான் ஆல்ரெடி சொன்னல முருகர் வந்து அம்பு விட்டாருன்ட்டு. ஸோ அந்த கோவில் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவில் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில். ஸோ எப்பயுமே நாங்கள் மந்த்லி பௌர்ணமி அப்போ வந்து வாழைப்பந்தல் வந்து போயிடுவோம். எப்பயுமே மந்த்லி வந்து நாங்கள் பொங்கல் வச்சு அம்மனை வழிபடுறது வந்து வழக்கம் எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டு பக்கத்தில் அந்த கட்டை இதெல்லாமே வந்து வாங்க போயிட்டோம் நானும் அண்ணியும். அண்ட் அத்விக் வந்து விடவே இல்லை, எங்கள் கூடவே தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கார் உள்ளே வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வீட்டில் இருந்தே இந்த பொங்கல் பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் இருந்தே வெல்லம், எண்ணெய் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வந்து கொடுத்துருவோம். ஸோ அம்மா வந்து மெயின் வேலையான பொங்கலை வந்து பார்ப்பாங்க. நாங்கள் வந்து இந்த சைடு வேலையான போகிறது வர்றது, கழுவி கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த வேலைங்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஆனால் உண்மையே சொல்லணுன்னா நம்ம சென்னையே பெட்டருங்க. ஐயோ வெயில் கொளுத்துட்டு பாருங்கள், சுத்தமாக முடியல, பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போல்லாம் எப்படி போகிறதுனா ஒரு 12 or 1 போல் வந்து வீட்டில் இருந்து கிளம்புவோம். ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கே எப்படியும் 4 to 5 ஆகிடும். ஸோ அப்போனா கொஞ்சம் வெயில் வந்து அடங்கியிருக்கும், நம்மளுக்கும் வந்து அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றனால அங்கே போயிடுறது. அண்ட் என்னென்னா கோவில் வந்து ஒரு 8 o'clock போல் மூடிடுவாங்க. அண்ட் அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 12-1 மணி போல் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். ஆக்சுவலி எங்கன்னா போகணுன்னா வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, ஓகே போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த கிளம்பும் போது வர ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது பாருங்கள், ஐயோ அதை டாலரேட்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு திருப்பி காரில் ஏறுவோம்ல வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. அப்போ எப்போடா வீட்டுக்கு ரீச் ஆகும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும், வெறுப்பாயிடும். ஐயோ வீட்டுக்கு ரீச் ஆகணுமே அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ரொம்ப நேரம் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அம்மாவும் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு வந்து பொங்கலும் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்கள் சைடில் வந்து அண்ணி வந்து வீட்லேயே வந்து பூலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பிளேட்ஸில் வந்து வெல்லம், அப்புறம் வந்து எண்ணெய், பூ, பழம் இதெல்லாம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து குலதெய்வ கோயில் வந்து உங்களால் முடிஞ்சது, உங்களால் போக முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மந்த்லி விசிட் வந்து போயிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த கடவுளை வந்து கும்பிட்டாலும் குலதெய்வத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு கும்பிடணும். ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களால் முடியும், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், போக முடியும்னா போகலாம். பட் இல்லை என்னால் அந்த அளவுக்குலாம் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து அவங்களோட படம் வச்சே வந்து வழிபடலாம். ஸோ அதனால் தப்பே கிடையாது. அண்ட் வந்து வீட்லேயே வந்து மாவிளக்கு வந்து அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணி வந்து அது பதமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து சைடில் இந்த குங்குமஞ்சள் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாவிளக்கில் வந்து நெய் ஊற்றி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பெரிய வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேலை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அம்மா வந்து இந்த தேங்காய் வந்து வீட்டில் இருந்தே ஒரு 5 தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து உடச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருவேன். இந்த தேங்காய் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இதுவும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுறாங்க. குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது, செல்வம், அதுக்கப்புறம் கடன் வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க, திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்பயுமே நாங்கள் அங்கே கோவிலுக்கு போனோம் அப்படின்னா புத்துக்கிட்ட வந்து எறும்பு வந்து இருக்கும். ஸோ அந்த எறும்புக்கு வந்து அரிசியும் வெல்லமும் கலந்து வந்து நாங்கள் போடுவோம். அரிசி, நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் இந்த மாதிரி கலந்து வந்து போடுவோம். ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த அரிசி வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஸோ அதனால் நானும் அண்ணியும் வந்து பக்கத்தில் கடைக்கு போயிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இந்த எல்லோ பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் வந்து லாஸ்ட் இயர் இல்லை ஒரு 2 years பேக் வந்து அத்விக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்தணும். ஸோ எல்லாருமே கூப்பிட்டு போனோம். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி. ஸோ நாங்கள் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அம்மாவும் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வெல்லம் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுன்னா, இப்போது நம்ம கேர்ள்ஸாக பிறக்கிறனால இந்த வேலைலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் அப்பா, அண்ணா இவங்க எல்லாமே வந்து காரில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ அப்படின்னு இருக்கும், இந்த வெயிலில் வந்து நம்ம உட்காந்து எல்லாமே பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தலையெழுத்து, அவ்வளோதான், நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருப்போம். நம்மளும் போய் தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எனக்கு பெரிய வேலை எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் உட்காந்தாலும் கேட்பாங்க, என்ன எதுக்கு போய் உட்கார்ற, இங்கே வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் ஏதாச்சும் இவங்களாம் ரெஸ்ட் எடுக்கும் போது, இவங்க வெளில போய் வேலை பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு கண்டினியூஸாக டெய்லியும் ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரீயாக விடவே முடியாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு
ரெஸ்ட்டு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகேன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி இதர வேலைலாம் பண்ணிகிட்ருந்தேன். அண்டு எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு கிளம்பிட்டோம். அண்ட் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவில் வாசலில் வந்து வாழை இலை போட்டு பச்சரிசியில் அந்த நம்ம தேங்காய் உடச்சிருந்தோம்ல, ஸோ அந்த தேங்காய்க்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன்ல, இந்த தேங்காயில் வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, இது நாங்கள் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் அப்படி தான் பண்ணுறோம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் பண்ணது கிடையாது, இப்போ தான் பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல செல்வம் பெறறதுக்கு, திருமண தடை நீங்கிறதுக்கு, அப்புறம் வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வழிபாடு வந்து பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்டு உள்ளே வந்து அம்மனை பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து முனீஸ்வரர் இருப்பார். ஸோ அங்கே முனீஸ்வரர்கிட்ட வந்து நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் வச்சு வந்து கந்திருஷ்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பண்ணிட்டு போனோம். அண்டு இந்த அரிசிலாம் போடும்போது நாய் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. அது என்ன நினச்சதுன்னு தெரில, சாப்பாடு ஏதோ போடுறாங்க போலன்ட்டு. அப்புறம் அரிசியை பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சு. ஸோ அண்ணியோட வேலை தான் இந்த இதெல்லாமே பண்ணுவாங்க. தேங்காய் வைக்கிறது, அந்த எண்ணெய் நெய் இது எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அத்விக் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டு இருந்தான். பயங்கர வெயில் வேறு, சுத்தமாக முடியல, உட்காரவும் முடியல, அந்த நிழலில் கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு வந்து வெயிலாக இருந்தது. அண்ட் வந்து இந்த விளக்கு வந்து எல்லாருமே வந்து ஏற்றுவோம். அண்ட் இதில் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு விளக்கு வந்து லைக் ஒரு தேங்காய் பார்ட் மட்டும் கொடுக்க சொல்லிடுவாங்க. அண்ட் நாங்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு 4 to 5 மந்த்ஸாகவே கொடுக்கணும்னு நினச்சி அப்படியே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த டைம் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு வந்தோம். அண்ட் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு உள்ளே சாமி பார்க்க வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயிலில் வந்து பெருசாக கூட்டம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த ஆடி மாதம் அப்போ தான் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் பெரிய கூட்டம்லாம் இருக்காது. டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான், அம்மா, அண்ணா, அப்பா, அண்ணி எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ இந்த கோவில் போகும்போது என்ன ஞாபகம் வரும்னா, சின்ன வயசில் எனக்கும் என் அண்ணனுக்கும் வந்து கோவில் உள்ளேயே வந்து மொட்டை அடித்து காது குத்தி அந்த நான்வெஜ்லாம் வந்து சமைச்சு போடுவாங்கள்ல. ஸோ ஆட்டு குழம்பு, அந்த மாதிரி ஆட்டுக்கறி குழம்பு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணது தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த வாட்டி வந்து அத்விக்கு வந்து தனியாக மண்டபம் எடுத்தே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது அண்ணா கூட சொல்லிட்டு இருந்தான், அந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு காது குத்துனாங்க, இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு போட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த சாப்பிட்ட இடம் மட்டும் ஞாபகம் இருந்தது, மற்றபடி அந்த காது குத்தின இடம் அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சாப்பிட்ட இடம் மட்டும் ஞாபகம் இருந்தது. ஸோ அதை பற்றிலாம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து என்ன ஆச்சுன்னா, பௌர்ணமி அப்போது நைட்டு வந்து நாகம் வந்து கலசத்தில் வந்து சுற்றிட்டு இருந்தது. அண்ட் வந்து எனக்கு லிட்டரலாக எதுவுமே கேட்கவே இல்லை. அண்ணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு. அண்ட் எல்லாருமே வந்து வந்த கூட்டம் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இருட்டானனால எங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. ரொம்ப நேரமாக நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அழகாக வந்து சர்பம் வந்து தலையை தூக்கி பயங்கர சவுண்டு, அந்தளவுக்கு சவுண்டு இருந்தது. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு 4-5 புறாவும் வந்து உட்காந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டைம் போகும்போது அங்கே வேலை செய்கிற ஒரு ஆன்ட்டிக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்தோம், அப்போ வந்து சர்பம் வந்து நாங்கள் பார்த்தோம், அதுக்கு என்ன பலன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆன்ட்டி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம வந்து அம்மனை பார்க்குறோம், ஸோ அம்மன் வந்து யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறாளோ அவள் வந்து சர்பம் மூலியமாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு 27 இயர்ஸாக ஆகுது. ஸோ வருஷம் கண்டிப்பாக போயிடுவோம். இந்த டைம் தான் வந்து நாங்கள் மந்த்லி போகிறோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப 33 இயர்ஸாக வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்காரு, ஒரு 50 இயர்ஸாக போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் வந்து அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாதான். அண்ட் நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் அந்த ஆன்ட்டி வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எறும்புக்கு வந்து பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் வந்து கலந்து வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து போட்டிருந்தோம். அண்ட் அந்த ஆன்ட்டியும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் சொல்லிடுறாங்கம்மா, பச்சரிசி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட சொல்லி, இந்த மாதிரி போட்டுனால எறும்பு வந்து நிறைய மேய்க்குது, எங்களை தான் போட்டு பிடுங்கி தள்ளுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து நாங்கள் வந்து நாய் வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ அவன் வந்து ஒரு 2 to 3 years பேக் வந்து இறந்துட்டான். ஸோ எனக்கு வந்து நாய்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவன் இறந்தப்புறம் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அண்ட் இந்த வாட்டி பொங்கல் வைக்கும் போது நிறைய நாய்ங்க வந்தது. ஸோ எல்லா பொங்கலுமே வந்து நாய்ங்க தான் சாப்பிட்டுது. 4 o'clock போல் ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிடல அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 3 to 4 times தான் இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றோம், ஸ்ரீ சரவண பாலாஜின்னு. ஆக்சுவலி ஃபுட் வந்து நல்லாயிருக்கும், பட்
லேட்டாக போனனால இந்த டைம் வந்து ஃபுட் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆக நைட் 8 போல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.